சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல ஆக்ட்ரஸ் உஷா ரவிச்சந்திரன் மேம் தான் இருக்காங்க. இவங்க ஆன்மீகத்துல பல சேவைகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தடவை கூட்டு பிரார்த்தனை அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இதை பத்தி அவங்க கிட்ட விளக்கமா கேட்கலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேருந்தே வந்த ஒரு பழக்கம் அது. அப்போது அதாவது நம்மளுக்கு வெறும் இந்த ஃபோன் இருக்கும்பாங்களே, லேண்ட்லைன் சொல்லுவோம் இல்லையா, அது இருந்த நாள்லேயே வந்து கூட்டு பிரார்த்தனைங்கிறது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து இந்த ஆனந்த விடன், குமுதம் இதிலெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அது அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து லெட்டராக போடணும். லெட்டர் அங்கே எழுதி நம்மளுடைய குறைகள் என்னவோ அதை எழுதிட்டு எந்த பேர் அதெல்லாம் விவரங்கள் போட்டுட்டாக்க அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது அப்போலேருந்தே ஒரு ஏர்லி 70 லேட் 60ஸ்லேயே நான் பார்த்துருக்கேன். நான் அந்த புஸ்தகத்தில் அந்த மாதிரி வரும்னு. சரி, ஓகே, இது மாதிரி பண்ணாக்க நல்லது போல் இருக்கு. அப்படி அப்போல்லாம் நம்ம வந்து ரொம்ப அதை பற்றி சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் இல்லையா. ஓகே, அது மாதிரி ஏதோ கஷ்டம்னா அது மாதிரி பண்ணுவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் நம்ம படிக்கிற நாள்கள்ங்கிறச்சே வந்து நம்ம அப்படியே கேஷுவலாக விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபோன்கள்லாம் வந்து எல்லாம் பண்ணுறச்சே நம்ம டி நகரில் வந்து விக்னேஷ் ஸ்டுடியோன்னு இருக்குது. அவர் வந்து மகாபிரியோருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அவர் தான் வந்து நிறைய எடுப்பார். நிறைய வந்து அவங்க நிறைய சேலுக்கும் இருக்கும். அவர் வந்து என்னன்னாக்கா இந்த ஓரிருக்கையில் வந்து இப்போ மண்டபம் ஃபுல்லாக கட்டி முடிச்சது ஆயிடுச்சு இல்லையா. அது கட்டிகிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணார், மகாபெரியவருடைய திருவுருவம் அங்கே வச்சுட்டு அனுஷ நட்சத்திரம், அதுதான் மகாபெரியருடைய நட்சத்திரம், அன்றைக்கும் பிரதோஷம், அது 2 டைமும் என்ன பண்ணுவாங்கன்னாக்க அவர் வந்து அது மாதிரி நிறைய பேர்கிட்டேருந்து அவங்க வந்து அப்போ ஃபோன்லாம் வர ஆரம்பிச்சிடுது, கொஞ்சம் மொபைல்லாம் வந்த ஸ்டேஜ். அப்போ வந்து அவங்கள வந்து இது மாதிரி ஏதாவது ரெஸ்பான்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவார், உட்காந்து படிப்பார். அவர் ஒரு புக்கில் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு யார் யார் பேர் என்ன கஷ்டம் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து பெரியவா இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இது மாதிரி இதுவாக இருக்கான், அதை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படி ஒருத்தருதான் பண்ணுவார். அதை வந்து வீடியோவாக எடுத்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 hours அவரோட படிக்கிறதே போகும். அதுக்கப்புறம் பூஜை நடக்கும். ஸோ இதுவும் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு. பட் சம்ஹவ் அது வந்து நம்ம செய்யணுங்கிறதுக்கு வந்து ஒருவேளை குரு இப்போ தான் வந்து அது நினைக்கிறார் போல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கண்டினியூஸாக நம்ம பாராயணங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். சடனாக வந்து தோணிச்சு இப்போ ஏன்னா எவ்ரி பர்சன் ஏதோ ஒரு விஷயம் இல்லை ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்குது, இது கொஞ்சம் டிலே ஆகுது, இந்த ஒரு கஷ்டம் நம்மளுக்கு இதுவாக சரியாயிடுச்சுன்னா நம்மளுக்கு லைஃபுக்கு நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை ஒன்று ஏதாவது ஒருத்தருக்கும் இருக்கும். ஸோ வை நாட் வி டூ தட் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாட். மேபி அதுவும் அவர் செஞ்சதுடைய ஒரு பலனாக தான் இருக்கும். அதனால சரி கூட்டு பிரார்த்தனைங்கிறது பண்ணலாம். அப்போ நம்ம வந்து எப்போவுமே நாங்கள் வந்து சிவன் சாருடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி பாராயணம் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இந்த தடவை வந்து மாதத்துல கூட்டு பிரார்த்தனை அன்றைக்கி வச்சுப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வந்தது. சரி, அப்போ என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணோம். ஸோ நம்மளுடைய பாராயணத்துடைய நம்பர் 7305514339 அந்த நம்பரை கொடுத்து எல்லாருக்கும் நீங்கள் உங்களுடைய பேர், வயசு, நட்சத்திரம் கொடுத்துட்டு என்ன பர்பஸுக்காக உங்களுக்கு ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு அதில் அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். அண்டு நாம் வந்து அதே நேரத்தில் வந்து தே ஷுட் நாட் ஃபீல் நம்ம என்ன கஷ்டங்கிறது அடுத்தவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்ற அந்த ஒரு மனசில் அது ஒரு ப்ரைவசி எல்லாருக்குமே இருக்கணும் இல்லையா. அது வந்து எல்லாருமே நினைப்பாங்க, அது நியாயமான ஒரு இது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம், எப்படியும் வந்து காத்தால் பூஜை பண்ணுவோம். அந்த டைமில் வந்து நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம யார் யார் என்னென்ன வந்து அவங்களுடைய காசு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ அதை அப்போ படிச்சுடுவோம். படித்து இது மாதிரி வந்து எப்படி அவர் படிப்பாரோ அந்த மாதிரி வந்து சார் முன்னால் படிச்சுட்டு இவங்களை எல்லாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் தான் வடிகால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுடுவோம். ஈவினிங் வந்து 70 பிகாஸ் இன்வேரியபிளி நிறைய தடவை பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேயாக வரும். அதனால எல்லோரும் கொஞ்சம் முடித்து வரணும்னா 7 to 8 நம்ம 1 hour எப்போவுமே நாங்கள் பாராயணம்னு வச்சுப்போம். ஸோ அந்த டைமில் வந்து காமாட்சி கவச்சம், மூக்கசாரம், சிவபுஜங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு
ஒன்று வந்து கவச்சம்னாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. புஜங்கம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது. ஸோ அது ரெண்டுமா இருக்கட்டும். அப்படி மூக்க சாரம்ங்கிறது வந்து என்னென்னா, அந்த மூக்க பஞ்சசத்தின்னு 500 ஸ்லோகத்திலேருந்து ஒரு 31 ஸ்லோகத்தை மாத்திரம் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. எசன்ஸ், சாரம்னாலே தெரியும் அந்த எசன்ஸ். ஸோ அது வந்து காமாட்சியை வந்து ப்ரேஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ ஒருத்தரை வந்து அம்மா நீ நீ எவ்வளோ உன்னுடைய குணங்கள் இப்படி நல்லா இருக்குது, அதுக்காக நீ எங்களுக்கு கொஞ்சம் வந்து நாங்கள் இவங்களுக்காக கேட்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நேச்சுரலி வந்து கடவுளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அதனால் ஒன்று வந்து அவங்கள ப்ரைஸ் பண்ணுறது, ஒன்று வந்து ப்ரொடெக்ஷன் கவச்சம், இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த்து சிவபுஜங்க சோதனம். ஸோ இது 3 வந்து 1 ஹவரில் நம்மளால் அழகாக படிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதை 3 படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து போட்டோம். எதிர்பார்க்கலை, அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 31 ரிக்வெஸ்ட் வந்துச்சு. ஸோ எப்படின்னா இந்த 8th இந்த மாதம் 8ஆம் தேதி டிசம்பர் வந்து சாரோட நட்சத்திரம், அன்னியிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை. இன்னொன்று என்னன்னாக்க, இப்போ வந்து ஆதிசங்கரர் பகவத் பாதாள் வந்து அவரை பற்றி அவருடைய சிஷ்யர்கள் வந்து நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிலதெல்லாம் ஸ்பெஷலாக அப்படியே வந்து தோட்டகாஷ்டகம்ங்கிறது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச, அதுவும் அதில் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலே ஸ்லோகங்களை கலெக்ஷன் பண்ணி ஆச்சாரிய பிரசஸ்தி அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பாலபெரியவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லோகம்தான். அதனால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஆதிசங்கர பகவத் பாதருடைய ஜெயந்தி வந்திருந்தப்போ, அவருடைய பிறந்த தினம் அது வந்திருந்தப்போ, எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா ஸ்லோகங்கள், அந்த டீச்சர்ஸ் குரூப்பை வந்து அன்றைக்கி அங்கே வந்து அதிஷ்டானம் முன்னாடி அதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சுது. ஸோ அது மாதிரி டீச்சர்ஸை பாராயணம் பண்ணோன்னு சொல்லிச்சு, அது ஸ்பெஷல் ஸ்லோகம். அதனால் வந்து அதை நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் நம்மளும் வந்து நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து இன்னும் பண்ணினா அது வந்து அவர் குருவுக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு போல் நான் 2 பேட்சஸில் வந்து சொல்லி இது பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுன்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் இதில் இருக்குது. இன்னும் நினச்சோம், குரு வந்து எப்பவும் நம்ம வந்து கோவிலில் போனாலும் சரி, நம்ம குருவை பார்க்க போனாலும் நமக்கு இது வேணும், நமக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமே தவிர, குருவை வந்து அவருடைய நல்லதுக்கோ அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கோ, ஏன்னா அவங்க இவ்வளோ தபஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஃபுல்லாக ரா பகலாக அவங்க வந்து அவ்வளோ வந்து அதுக்கு அதே சிந்தனையில் அதே பூஜையிலேயே இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சி ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த தாட்டும் வந்து சார் தான் கொடுத்ததா இருக்கும். அதனால வந்து நம்ம பாலபெரியவருடைய நட்சத்திரம் உத்திராடம், இந்த மாதம் 22ஆம் தேதி டிசம்பர் வருது. ஸோ அன்னைக்கு அவருடைய ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து அதே ஆச்சாரிய பிரசஸ்தி அவருக்கு பிடிச்ச அந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணுவோம். அது ஆன்லைனில் பண்ணலான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து நம்ம ஒர்க்கிங் டேன்னு வச்சு இருக்கிறச்சு எல்லாராலையும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து நேர இல்லை, கூட்டு பிரார்த்தனைங்கிறதுனால எல்லோரும் நேராக உட்காந்து படிக்க போகிறோம். அதே போல் இவருடைய நட்சத்திரம் வந்து அன்றைக்கி ஆன்லைனில் அதே போல் 1 ஹவர் அந்த ஆச்சாரிய பிரசஸ்தி அவருக்காக பண்ண போகிறோம். குருவுக்காக அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் ஸ்ட்ராங்காக அவருடைய ஆரோக்கியம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணணும். இந்த 2 தாட்டுமே வந்து நம்மளுக்கு சார் தான் கொடுத்துருக்கணும். இது மாத்திரம் இல்லை, வந்து இன்னும் முன்னாடி நாங்கள் வந்து ஆடி மாதத்தில் இது பண்ணினோம். நம்ம பெரியவர் வந்து என்ன சொன்னார்னாக்க, சிவசகஸ்ரநாமம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு குடும்பத்தோட யூனிட்டிக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வீடுகளில் போய் கூட நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்க. இப்போ சில வீட்டில் வந்து சொல்ல முடியாது, பட் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்தால் நம்மளுக்கு சிச்சுவேஷன் நல்லா இருக்குமே, ஏதோ ஒரு வித நெருடல் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ அவங்க வந்து அதை சொல்லாட்டா கூட வீட்டில் வந்து பாராயணம் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்லை சில நல்லது ஒரு பாசிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வரட்டுமேங்கிறதுக்காக கூட சில பேர் வந்து வீட்டில் வந்து பாராயணம். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் எல்லா கோவில்கள்லையும், நீங்கள் சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ருத்ரா இது வந்து பாராயணம் நடந்துக்கிட்டே இருக்குது. சிலர் அதே போல் வந்து வீடுகள்லேயும் வந்து பாராயணம். ஏன்னா சில மாதத்தில் சில மந்திரங்கள் படிக்கும்போது அதை நம்ம கேட்கும்போது என்னன்னாக்க வைப்ரேஷன்ஸ் நிறைய நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு எக்ஸ்ட்ராவாக நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஒத்தொத்தருக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனும் தேவையாக இருக்குது, ஸ்ட்ரென்த்தும் தேவையாக இருக்குது.
ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அவர் சொன்னார் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு. ஸோ ஆடி மாதத்தில் நாங்கள் இருந்து இந்த மாதிரி நிறைய வீடுகளில் கிட்டத்தட்ட ஒரு 18 வீடுகளில் போய் நாங்கள் வந்து வெவ்வேறு நாட்களில் பண்ணினோம். அன்றைக்கி நாங்கள் அங்கே அப்போ என்ன படித்தோம்னாக்க காமாட்சி கவச்சம் படித்தோம். அது ப்ரொடெக்ஷன் இதுக்கு. சிவசகஸ்ரநாமம் யூனிட்டி ஸ்ட்ரென்த் இல்லையா, அது ரெண்டுமா அதில் எல்லா வீடுகள்லையும் போய் படித்தோம். ஸோ இப்போ மறுபடியும் அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படின்னு வீட்டுக்கு வீடு போய் வந்து, அதாவது அதை எப்படி நாங்கள் போட்டோம்னா பாராயணம் அட் எ டோர் ஸ்டெப் அப்படின்னு போட்டோம். அதாவது உங்கள் படிக்கட்டுக்கிட்டக்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போது சில பேருக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க, அவங்களால அவ்வளோ தூரம் வர முடியாது. இப்போ நாங்கள் கோவில்களில் பாராயணம் பண்ணிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வரவும் அவங்களால முடியாது. ஸோ அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அதை கேட்டால் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லதாச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது பெரியவரும் சொல்லியிருக்கிறதுனால நம்மளுக்கு அதுவும் நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணணும்னு இருக்கோம். அது வந்து நிறைய பேர் அதில் வந்து காண்டாக்ட் நம்மளை பண்ணட்டும். இன்னும் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துக்காக, இல்லை அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு நிறைவேற வேண்டிய ஒரு கோரிக்கைகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ண தயாராக இருக்கோம். எனி டைம் தே கேன் மெசேஜஸ் 7305514339 இந்த நம்பரில் எப்போ வேணால் அவங்க மெசேஜ் பண்ணால் அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச குருவுடைய வழியில் போயிட்டுருப்போம். ஓகேம்மா, நானே நீங்கள் ஒவ்வொரு பாராயணம் பண்ணும்போதும் வந்து அந்த பாராயணத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு பாராயணம் முடிகிறப்ப நீங்கள் அடுத்த பாராயணம் வந்து அப்போ பிளான் பண்ணாட்டியும் எப்படியாச்சும் நடந்துருது. ஸோ இந்த தடவை கூட்டு பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ நாள்மா பிளான் பண்ணியிருக்கீங்க இது பாராயணம்? இது போயிட்டே இருக்கு, மந்த் ஆன் எவ்ரி மந்த். அந்த ஒன் டே வந்து அவங்களுக்காக ஆஸ் லாங் ஆஸ் எல்லாரும் ரிக்வெஸ்ட் கொடுக்குற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தட் சீக்கிரம் வந்து எல்லாருடைய ரிக்வெஸ்ட் கம்மியாக ஆகணும் அப்படின்னா என்ன, எல்லோரும் ஒரு நிறைவான ஒரு மனசு எல்லாருக்கும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம வந்து இன்னும் பிரார்த்தனைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். இந்த விஷயத்தில் நிறைய பேர் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி நீங்கள் பண்ண பாராயணம்லாம் வந்து நீங்கள் கவுண்ட் வந்து என்ற அளவுக்கு தாண்டி நிறைய பேர் வந்து முடிகிறப்பையும் வந்துட்டு இருந்தாங்க. இதில் எவ்வளோ பேர் ஆர்வம் காட்டுறாங்க கூட்டு பிரார்த்தனையில்? இப்போ அதான் நம்ம வேண்டிக்கணும்னு சொன்னவங்களே 31 பேர் இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி இங்கே வருவாங்க. ஸோ ஒரு 30 பேர் அது மாதிரி வருவாங்க. அன்றைக்கி அந்த பாராயணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தீபாராதனை பண்ணி எல்லாருக்கும் பிரசாதம் விநியோகம் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இனிமேல் தான் அவங்களுக்கு இப்போ மறுபடியும் ரீகன்ஃபர்மேஷனுக்கு மெசேஜஸ் போட்டிருக்கோம். ஸோ சில பேர் லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம், அதாவது வழியில் சில பார்த்தவங்க கூட இப்போ வந்து இந்த மெசேஜ் பார்த்துட்டு இந்த மாதிரி நான் கேட்டேன், இது மாதிரி வேண்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிலாம் மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப இன்ஃபென்ட்டுக்கு ஏதாவது உடம்புன்னு அதுக்கு கூட சில பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பிரார்த்தனையில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினைக்கிறச்சே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம பார்க்கணும், நிறைய பேர் வந்து நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் இதுக்கு வந்து அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் கொஞ்சம் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகிற அந்த ஒரு சைடு பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் வேரியஸ் ஏஜ் குரூப்ஸ், வயசானவங்கன்னு இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸும் சரி, மிடில் ஏஜ்காரங்க சரி, சீனியர்ஸ் எல்லாம் கலந்து அவங்கவுங்க வந்து எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. அனுப்பி இது மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ஒரு லேடிக்கு வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி எனக்கு எழுதியிருந்தாங்க. காமாட்சி கவச்சம் அவங்க எங்கள் இதில் குரூப்பில் பாராயணத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து சவுதிக்கு வந்து டிக்கெட் பண்ணியிருந்திருக்காங்க. ஐ திங்க் அது ஏதோ ஒரு இதில் மாறி போகணும் போல் இருக்கு. இட்ஸ் நாட் அ கண்டினியூஸ். இது ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஸோ அதுலேயே அவங்க போயிடுவாங்க. இவங்க ஒன்றும் இது பண்ணுங்கிறது இல்லை. திடீர்னு அவங்க உட்காந்துட்டு இருந்திருக்கப்போ அந்த ஃப்ளைட்டு இது பண்ணுற அந்த இவங்க க்ரூவில் சில பேர் இப்படியும் அப்படி ஒரு பதட்டமாக நடந்திருக்காங்க. ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து ஏன் இப்படி திடீர்னு ஒரு மாதிரி நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா, கேஷுவலாக அவங்க நடந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் திடீர்னு ஒரு மாதிரி பரபரன்னு நடக்கிறதுக்கும் வித்தியாசம் என்னவோ சம்திங் ராங் அப்படின்னு அவங்க சென்ஸ் பண்ணி உடனே சரி என்ன வேணா இருக்கட்டும், உடனே அவங்க எதாவது சொன்னாங்க, அம்மா நீங்கள் வந்து அந்த காமாட்சி கவசம் பாராயணம் பண்ணதுனால எனக்கு அது மனப்பாடம் ஆகிடுச்சு. உடனே நான் வந்து என்னவோ தோணி நான் சொல்ல ஆரம்பித்தேன். நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
அது ஏதோ அங்கே வந்து மிஸ்டேக் இருந்ததுனால வந்து கொஞ்சம் சம் ஹவர்ஸ் வந்து டிலே ஆக போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேனிக் ஆனாங்க. நான் ஒன்றுமே நான் பாட்டுக்கு கண்டினியூஸாக திருப்பி முடித்து மறுபடியும் காமாட்சி கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் கொஞ்சம் ஒரு மேட்டர் ஆஃப் 1 hour ஆர் சம்திங் உடனே வந்துட்டு அது ஏதோ ஃபுல்லும் ரீஸ்டார்ட் பண்ணதில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. வி வில் பி கோயிங். கிட்டத்தட்ட 16 hours ஜேர்னி அவங்களுக்கு. ரொம்ப சேஃபாக போய் சேர்ந்தோம். அந்த கடைசி இறங்குற வரைக்கும் நான் அந்த பாராயணத்தை நான் விடலைம்மா. எனக்கு அவ்வளோ ஒரு ஸோ அவங்க வந்து அதை எழுதினப்போ எந்த அளவுக்கு வந்து சில நம்ம சொல்கிறோமே தவிர வந்து சிலது கவச்சமோ இன்னொன்னோ வந்து உனக்கு ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம், சிலது வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. இந்த மாதிரி இன்றைக்கி கூட ப்ரூஃப் இருக்குது. ஸோ அது அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் பெனிஃபிட் ஆகணும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து they should be strong enough to face life and there should be smooth living அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. அதில் தான் இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நன்றிம்மா. இதை தொடர்ந்து நிறைய பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு பாராயணத்துலையும் எங்கள் சேனலும் ஒரு பார்ட்டாக வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அது நிறைய பேர் வந்து இன்ஃபேக்ட் தே ஆர் ஜாயினிங். அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். இது மாதிரி நாங்கள் க்ளீனாகவே எனக்கு மெசேஜ்லேயே போடுவாங்க. பிகாஸ் நான் ஃபோன் நம்பரு கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த மெசேஜ் போடும்போது நான் சேனல் ஃபைலில் வந்து நான் பார்த்தேன். நீங்கள் இப்போ இந்த பக்தி இதில் நான் பார்த்தேன், அதனால நான் கலந்துக்கணும், ப்ளீஸ் என்னோட டீட்டெயில் எடுத்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ இட் இஸ் அதாவது எங்கெங்கே இருக்கவங்களோ நம்ம சில சமயம் நினச்சிப்போம் வந்து ஜாகிரஃபியில் சில ஊர்கள்லாம் படிப்போம். அப்ராடில் இருக்கிறவங்க கூட போன தடவை வந்து அதே மாதிரி வந்து சேனல் 5 பார்த்தேன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டு ஜாயின் பண்ணாங்க. அதாவது நம்ம இங்கே இருக்கிறவங்க பார்க்குறதுங்கிறது யூஷுவல், ஏன்னா நம்ம தமிழ்காரங்க இதுன்னு. வெளிநாடுகளில் வந்து சில பேர்கள் தெரியாது, கொஞ்சம் எங்கேயோ அயர்லாண்ட் அது மாதிரி ஏதோ இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே கூட வந்து அவங்க நம்ம தமிழ் இதை பார்த்து அதே போல் நல்ல விஷயம்னா பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ இந்த சேனல் இஸ் ஆல்சோ ப்ரமோட்டிங் அ வெரி குட் காஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறச்சு 2 விதத்துலேயும் சந்தோஷமாக இருக்குது. ஒன்று மக்களோட நம்பிக்கை, 2வது இதை ப்ரமோட் பண்ணுற இந்த சேனலே அவங்க நல்லா பார்க்குறாங்க. ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா.